என்னடி தங்கம், ஸ்கூல் முடிஞ்சு போகிறீங்களா? ஆமாத்த, ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுத்த. சரி வா, பார்த்தா ரொம்ப டயர்டாக இருக்க. வா வா, காப்பி வாங்கி தரேன், குடிச்சிட்டு போ. இல்லைத்த, அதெல்லாம் ஒன்றும் வேணாத்த. சரிம்மா, எப்பவும் படிப்பு படிப்புன்னு அலையாத என்ன, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் உடம்பு. கொஞ்ச நேரம் டிவி கிவின்னு ஏதாவது கொஞ்சம் பாரு என்ன. என்னாச்சு இந்த அத்தைக்கு? என்னம்மா ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த. இல்லைம்மா, உன்னை பார்த்தாலே தெரியுது எப்படி விழுந்து விழுந்து படிக்கிறேன்னு. ரொம்ப டயர்டாக வேற இருக்கியா நீ? நானா விழுந்து விழுந்து படிக்கிறேனா? ஆமாம், காலையில் நம்ம வீட்டுக்கு பால்காரு வருவார்ல அந்த ராமசாமி, அவர் தான் சொன்னாருடா. என்னன்னு? உங்கள் அம்மா நேற்று சந்தையில் அவர் சம்சாரத்திட்ட கருவேப்பிலை வாங்கும்போது சொல்லிச்சான், நீ எக்ஸாமுக்கு நாள் பூரா விழுந்து விழுந்து படிக்கிறேன்னு. அதனால் நீ ரொம்ப மெலிஞ்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சாண்டா. மா மா அம்மா அம்மா, ஏக்கா அப்படி கத்துற? நீ கத்துற கத்துல வீடே கொஞ்ச நேரத்தில் ஆடிடுச்சு. நான் ஏதோ பூகம்பம் வந்துருச்சோன்னு நினச்சேன். நினப்படா நினப்ப, ஏன் நினைக்க மாட்டீங்க எல்லாம்? என்னை பார்த்தா எல்லாருக்கும் எப்படி தெரியுது? உங்க அம்மா எங்கடா? எனக்கு ஆச்சு இவ்வளோ கோவமா கத்துற? ஏதாவது பேப்பர் ஈப்பர் தந்தாங்களா என்ன? ஃபெயில் ஆகிட்டியா நீ? அம்மா, ஏன் பிசாசு என்ன அடிக்கிற? ஏதாவது பேசுனா மறுபடியும் அடி விடாமா. சரி விடுக்க, என்னதான் ஆச்சு உனக்கு? நம்ம அம்மா நேற்று சந்தைக்கு போயிருக்கா. போயிட்டு காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கலாங்களே, அதை விட்டுட்டு அவளுக்கு போர் அடிக்குதேன்னு ஒருத்தர் விடாமல் எல்லார்ட்டையும் என்னை பற்றி நான் அடிச்சுட்டு வந்திருக்கா. உன்னை பற்றியா? என்ன அப்படி உன்னோட அருமை பெருமெல்லாம் அம்மா சொல்லிட்டா? ஏ தேனு, வேணாம், மறுபடியும் அடி வாங்காத, கடுப்பை கிளப்பாதடி. வரட்டும் இன்னைக்கு அந்த மீனாவை, உங்கள் அம்மாவை என்ன பண்ணுறேன்னு பாரு. ஐயோ, அப்படி என்ன நம்ம அம்மா சொல்லிட்டாங்க? அதை தெரிஞ்சுக்காம என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கே. சோதனை தீரவில்லை, சொல்லி அழ யாரும் இல்லை, முன்ன பின்ன அழுததில்லை, யாரோ யாரோ எனக்கு இல்லை. பொன்னி, காபி சாப்பிட்டியா? இல்லை, எனக்கு எதுவும் வேணாம். ஏம்மா, ரொம்ப டயர்டாக இருக்கியோ? மா, அதுக்கு ஏண்டி இப்படி கழுத மாதிரி கத்துற? நான் ஒன்றும் கத்தலை, நீ பண்ண வேலைக்கு. நான் என்னடி அப்படி பண்ண? நீ எதுக்கு ஊர் ஃபுல்லாக நான் படிக்கிறத பற்றியே சொல்லிகிட்டு இருக்க? நான் ஒன்றும் சொல்லையே. இந்த பாரு, பொய் பேசாத. வரவல்ல அத்தையை பார்த்தேன், அத்தை எல்லாம் சொல்லுச்சு. நீ ஏமா எப்படி இருக்க? நான் மட்டும்தான் 10வது எக்ஸாம் எழுதுறேன்னா, ஊரில் இருக்க பாதி பிள்ளைங்களுக்கு மேலே 10வது எக்ஸாம் தான் எழுதுக. ஆனால் நீ இப்படி அலப்பற இருக்கே, ஐயோ ஐயோ, என்னால் சுத்தமாக தாங்க முடியல. நான் என்னடி அப்படி பண்ணேன்? சந்தைக்கு போனேன், நீ காய்கறியை மட்டும் வாங்கிட்டு வர வேண்டியதானே. ஒவ்வொரு கடையாக போய் நான் அடிச்சுட்டு வந்திருக்கேன். அது என்னை பற்றி. கருவேப்பிலை கடையில் 2 நிமிஷம் ஆகுமா அந்த கருவேப்பிலை வாங்குறதுக்கு? அங்கே போய் பக்கம் பக்கமாக என்னை பற்றி நீ பேசியிருக்க. அதை கூட நான் பொறுத்துப்பேன். அந்த பப்பாளி விற்கிற பாட்டிகிட்ட போய் உங்கள் பேத்தி மாறிக்கு கூட என் பிள்ளை தான் கிளாஸில் சொல்லித்தரான்னு சொன்னியே பாரு, ஒரு எவ்வளோ பெரிய பொய். அதுதாம்மா என்னால் சுத்தமாக தாங்கிக்க முடியல. ஏன்டா அம்மா போய் திட்டிக்கிட்டே இருக்க? கேளுடா, நான் எதுவுமே பண்ணலடா, என்னவே எல்லாத்துக்கும் குறை சொல்கிறா. நிஜம்மா, நீ எதுவும் சொல்ல. அந்த தக்காளி வாங்குற அம்மா கிட்ட நீ எதுவும் சொல்ல. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாரு. அக்கா, தக்காளி எவ்வளோக்கா கிலோ? 30 ரூபாம்மா. சரிக்கா, எனக்கு தக்காளி 2 கிலோ போட்டுருங்க. அந்த அவங்க பின்னாடி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, கேரட்டு, வெண்டைக்காய், பீட்ரூட்டு, இது எல்லாமே ஒரு 1/2 கிலோ போட்டுருங்கக்கா. அப்புறம் சேலட்டுக்கு வந்து வெள்ளரிக்காய் ஒரு 4 பீஸ் போட்டுருங்கக்கா. ஓகேங்களா? சரிதாயி. என்ன வீட்டில் ஏதாவது விசேஷங்களா? அது இல்லைக்கா, என் பொண்ணு இந்த வருஷம் 10வது பரீட்சை எழுதுறா. டெய்லி படிப்பு படிப்புன்னு படிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போச்சு. அதனால தான் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் கொடுத்து அவளை தெம்பேத்த தான். பரவாயில்லையே, புள்ள அப்படி படிக்குதா? அப்புறம் இந்த வருஷம் பாரு, அவள் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவா. உனக்கே தெரியும் பாருப்போ. எந்திரிச்சா படிப்பு, உட்காந்தா படிப்பு, படித்தா படிப்பு, எப்போவுமே படிப்பு படிப்பு படிப்புன்னு இருக்காக்கா. பாரு, பேப்பர் திருத்துறவரே திணற அளவுக்கு அவள் படிச்சுட்டு இருக்கா.
கிளாஸ்லேயே எல்லா பசங்களும் அவட்ட தான் டவுட் கேட்பாங்கன்னா பார்த்துக்கேன். நாளைக்கே பப்ளிக் எக்ஸாம் வச்சா கூட எல்லாத்துலேயும் சென்டம் தான் வாங்க பார்த்துக்கேன். மா ரீவைன் முடியுதா? என்னம்மா கனவுல கூட நடக்காத எல்லாமே பேசியிருக்க. தேனு சரி 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 சரி. டெய்லி நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியுமா. என் நிலமையில இருந்து படிச்சு பாரு, என் கஷ்டம் உனக்கே தெரியும். ஈஸியாக சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் மார்க்குன்னு, அதை கூட நான் பொறுத்துப்பேன். ஆனால் நாளைக்கே பப்ளிக் எக்ஸாம் வச்சா கூட என் பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான்னு சொன்னையே, அதுதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. பப்ளிக் எக்ஸாம் வைக்கிற அன்னைக்கே எனக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரும். அது எப்படி 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 பேப்பர் திருத்துறவரே திணற அளவுக்கு நான் எழுதுவேனா? அட போமா நீ வேற. அந்த தெய்வம் மனசு வச்சாதான் நான் ஏதாவது மார்க்கே பரீட்சையில் வாங்குவேன்னு நினச்சிட்டு இருக்கேன். தெய்வமே ப்ளீஸ் தெய்வமே, உன் காலில் கூட விழுகிறேன். இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்னை பற்றி காய்கறி கடை, கீரைக்கடை, தக்காளி கடை எங்கேயும் பேசாத ப்ளீஸ்மா, என்னால் முடியலை. சரி விடு விடு, நான் இனிமேல் எதுவும் பேசலை போதுமா? ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ எக்ஸாமில் மட்டும் ஒழுங்காக மார்க் எடுக்கலை, இதோ 2 தெரு தள்ளி ஒரு ஹோம் இருக்குது, அங்கே போய் நீயே போய் சேர்ந்துக்கோ. உனக்கு எங்களால் செலவு பண்ண முடியாது தாயி. நீ 10வது வந்ததுக்கப்புறம் உனக்கு உங்கள் அப்பா பண்ணுறாரே தனியாக ஒரு செலவு, அதுக்கு நான் இந்நேரம் 10 பவுனில் நகை வாங்கியிருப்பேன் அந்த பணத்துக்கு. சரி சரி, போய் காப்பியை குடிச்சுப்பிட்டு வந்து படி. சூப்பர் மார்க்கெட்லேருந்து வரும்போது பானு அக்காவும் தான் என் கூட வந்தா, அவள் ஹாலில் தான் உட்காந்துருக்கா. நான் போய் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன். மறுபடியுமா? முதல்ல இருந்தா? ஐயோ கடவுளே. சும்மா ஸ்டாப், நோ சேட் மியூசிக். நான் வரும்போது நீ என்ன பாட்டு பாடுன? சோதனை தீரவில்லை, சொல்லி அழ யாரும் இல்லை, முன்ன பின்ன அழுததில்லை. ஓஹோ, அது நீ பாட வேண்டிய பாட்டு கிடையாது, நான் பாட வேண்டிய பாட்டு. அது இல்லாமல் பாட்டை கூட ஒழுங்காக பாட கிடையாது. 3 லைன் பாடிட்டு 4ஆம் லைன் பாடாமல் குடுகுடுன்னு ஓடிடுறது லாஸ்ட் லைனுக்கு.